வர வழியில் பெயிண்டிங்கில் முருகன் சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோயிலா குரங்குல வருதுப்பா. நெல் குத்துறதுன்னு நினைக்கிறேன். நெல் குத்துற இடம் தான் அது. கண்டிப்பாக இங்கே சமையல் கூடமாக தான் இருந்திருக்கு. கல்வெட்டு ஹிந்தியில் இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ வேறு மொழியில். வீடியோவில் சத்தியம் ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த தர்கா. எல்லாம் கல் விழுந்துருச்சுங்க சார். அங்கே தூக்கில் போடுறது கீழே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 9 வேலைக்கு வந்துட்டோம். இங்கேயும் பல சிற்பங்கள்லாம் வடிச்சிருக்காங்க. அப்படியே சேதலாம் அடைஞ்சிட்ருக்கு. பட் தொழில்துறை இன்னமும் நல்லா பக்காவாக ரெடி பண்ணாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு போகிற அளவுக்கு ரெடி பண்ணாங்கன்னா போதும். பட் என்னென்னா நீங்கள் அமௌண்ட்டு கூட சார்ஜ் பண்ணலாம். இந்த மலைக்கு மேலே போனீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெக்கிங் பிளேஸுக்கும் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் வாங்குறாங்க. பட் நம்மளும் அந்த மாதிரி வாங்கி நம்ம தமிழ்நாடு டெவலப் பண்ணலாம். சே வாவ்! இது 3வது, இது 2வது குளமா 3வது குளமா? மொத்தம் 3 குளம் இருக்குது. அது ஒன்று, இது 2வது, இன்னொன்று மேலே பின்னாடி இருக்குமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது 3, இது 3வது குளம். பயங்கரமாக இருக்குது. குளிக்கிறதுக்கு தண்ணி, குடிக்கிற எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணி பயங்கரமாக இருக்குது. இங்கே வர வழியில் பெயிண்டிங்கில் முருகன் சொல்லிட்டு வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓம் முருகா தெரியுதான் தெரியல நல்லா. பாருங்க ஜி, அதான் கோட்டையா? ஜி அதுதான் கோட்டை, அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கோட்டை. மலை மேகம் பாருங்கள், மேகம் போயிட்டுருக்கு, எப்போ வேணால் மழை வரலாம். இங்கே ஆக்சுவலாக ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. உருட்டி விட்டான் பாறை, இந்த மாதிரி ஒரு 5 ப்ளஸ் இங்கே ஒரு மண்டபம் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள். ஆனால் இது என்ன கோவில்? கோயில் இல்லை. இங்கே பாருங்கள், சங்ககிரியோட மொத்த அழகே பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாக திருச்செங்கோடு, சங்ககிரியில் இந்த சைடு இருக்குது பைபாஸ், அங்கே இருக்குது ஆஞ்சநேயர் கோயில். அது குரங்குல வருதுப்பா. கணக்கு பேக் எடுத்து மாட்டு. ஆமாம் பேக் எடுத்து மாட்டு வந்துருச்சு. ஜிஜி பேக் எடுங்க, பேக் எடுத்துங்க. நான் பேக் பத்திரம். ஆஞ்சநேயர் சன்னதி சேதனம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வெயில் பட்டா தெரிய மாதிரி இருக்குமா தெரியல. ஆனால் இங்கே ஆஞ்சநேயர் இருந்துதான் தெரியல, சிவபெருமான் தான் தெரியல. ஆமாம், இது ஒரு குளம். இது ஒரு குளம். இது மொத்தம் 3 குளம் இருக்குல்ல. இது ஒரு குளம், அது ஒரு குளம், இது ஒரு குளம், கீழே ஒரு குளம். பார்த்தா மொத்தம் 3 குளம் இருக்குது. குரங்குகள்லாம் இது நேரம் குரங்குகள் இல்லை, இப்போ குரங்குகள் நிறைய வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக நெல் குத்துற இடம். பட் நாங்கள் விளக்கு போடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் விளக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு தேவைப்படாது. பட் நெல் குத்துறது அப்படிங்கிறப்போ அந்த காலத்தில் உரலில் வச்சு குத்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஏன்னா எங்கள் நண்பர்கள் சொன்னார் இங்கே சமையல் கூடம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா சமைக்கிறதுக்காக நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் குத்துறதுக்கு நெல், கோதுமை, கம்பு இந்த மாதிரி இடமெல்லாம் குத்துறதுக்காக தான் அந்த இடம் இருந்திருக்க மாட்டிருக்கு. இது மாதிரி பக்கத்தில் இருக்குது இன்னும். அப்போல்லாம் அங்கே பாருங்க குளம் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ சீக்கிரம் போயிட்டு நம்ம கீழே இறங்கணும். ஆக்சுவலாக மழை வந்துடும். இதுக்கு வழி இதான் வழியா? காலபைரவா இதுப்பா வழி. பையன் முன்னாடி வைங்க. தடி எடுத்து ஓடிடும். இங்கே ஒரு கோயில் இடிஞ்சிருக்கு, இங்கே ஒரு குளம். அவர் குளிக்க போகிறாரா? அவர் குளிக்கிறேன்னு அந்த ஒயர் தொங்குது, நீ அப்படி போய் அந்த கோயில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு. இப்படியே போயிட்டு அவங்க குளிக்கிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மேலே வந்தாச்சு. வாங்க எல்லோரும் பார்த்த மாதிரி இருக்கட்டும். வாங்க. குரங்கையா? சூப்பர். ஓகே நம்மளுக்கு சப்போர்ட்டாக 2 பிஸ்கட் போட்டோம்ல, அதனால் காலபைரவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக இன்னும் பிஸ்கட் போட்டுடலாம். இன்னும் இருக்குது, நம்ம நிறைய இருக்குது. ஆனால் இந்த நாய் இங்கே தான் இருக்குமான்னு தெரியல. காற்று பயங்கரம். ஆனால் இது தடமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தடமான்னு தெரியல, போயிட்டுருக்கோம். ஜி ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஒரு இடம் பார்க்க போகிறோம். இங்கே மன்னர்கள்லாம் மேலே தங்கியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சமையலுக்கு உண்டான இடம்னு சொல்லி நண்பர் சொல்கிறாரு. பட் ஏன்னா தண்ணி இங்கே பக்கத்தில் இருக்குது. இது அநேகமாக அப்படியே தான் இருக்கும், சமையல் கூடமாக கூட இருக்கலாம். பட் கோவில் இருக்கிற
இங்கே இருக்கிறனால கோயிலுக்கு பக்கத்தில் உண்டான இடமா கூட இருக்கலாம். பட் இங்கே தண்ணி இருக்கிறனால கண்டிப்பாக இங்கே சமையல் கூடமாக இருந்திருக்கும். ஏன்னா அத்தனை பொருளுக்கெல்லாம் சமைச்சிருக்கணும். அங்கேயும் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் சமையல் கூடமாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். உள்ள கவர் பண்ணுறோம். ஆமாம் வழி அப்படி வரணும் கோயிலுக்கு. இல்லை, ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை நம்ம இங்கேருந்து பார்த்தா போதும். குரங்கு பாரு உட்காந்து பார்த்துட்டு இருக்கு பாருங்க. சத்தம் போடு தெரியுதா? பின்னாடி வராங்க பாரு. அண்ணா குரங்கு வருதா? இது ஒரு இடம். ஓ ஏன் அப்படி இல்லை, அது என்ன ஆட்டாங்களா? இல்லை இது இல்லை, சமையல் கோயிலில் உட்காந்து. இல்லைண்ணா அப்படி இல்லை. வட்டைப்பூச்சி இருக்குது, டக்குன்னு போகக்கூடாதுல்ல. பாருங்க உள்ளெல்லாம் ஏகப்பட்ட குப்பையெல்லாம் கிடக்குது. நானாக தான் பார்த்தேன். சீமர் இருக்குது. என்ன பண்ணுற? உள்ளே போய் நில்லு. இல்லை வெளிச்சமாக தான் இருக்கு. உண்மையா வந்து சமையல் செய்கிற ஆட்டங்கள். ஆமாம் ஜி, சமையல் கட்டு தான் இது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சமையல் கூடம் தான். இங்கே பாருங்கள், இந்த கல் பாருங்கள், ஆட்டாங்கல். கண்டிப்பாக இங்கே சமையல் கூடமாக தான் இருந்திருக்கு. கேசவஞ்சி சொன்னால் சரியாக போச்சு. இங்கே பெரிய அம்மியக்கெல்லாம் இருக்குமா, அரைக்கிறதுக்காக இருக்குமா? இங்கே பாருங்கள், அது உடஞ்சிருச்சு. அதுக்குண்டான ஒரு அடுப்பு. இதெல்லாம் அடுப்பு. அதான் அதெல்லாம் அடுப்பு எரிக்கிறது. ஓ, பானையெல்லாம் வச்சு சமைச்சு இது பண்ணுறதுக்கு தண்ணீர் பக்கத்தில் இருக்கிறனால இங்கெல்லாம் பாருங்கள். ஓகே. இங்கே பாருங்கள், தண்ணி எடுத்து சமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட்டாங்கல்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே ஆட்டாங்கல். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த காலத்தில் கறியானது எல்லாமே அப்படி இருக்குது. ஓகே. இந்த குளத்தில் தான் சமையல் தண்ணிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இல்லை இருக்கட்டும், தண்ணி எடுக்கிறதுக்காக போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு இங்கே தான் பயன்படுத்தியிருக்காங்க. சமையல் கூடம். இது ஒரு கோவில். சென்னகேச பெருமாளாக இருக்குமா? ஆக்சுவலாக பெருமாள் கோவில் இதுதான். வழி இதுதானா? இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாமா? பாருங்கள், சிமெண்ட் இல்லாத காலத்தில் எப்படி சுண்ணாம்பு கலவை எப்படி பூசி கட்டியிருக்காங்க பாருங்கள். பயங்கரமான டெக்னாலஜி. பாருங்கள், படிக்கட்டெலாம் சிதலாம் அடைஞ்சிருச்சு. சங்ககிரி மலைக்கோட்டையிலேயே சென்னகேசவ பெருமாள் கோவில் சூப்பராக இருக்கு. செம்ம ஹைட்டாக கட்டியிருக்காங்கப்பா கோவில்லாம். சூரிய ஒளி பாருங்கள். உட்காருங்க. கோவில்லாம் பூட்டி தான் இருக்குது, எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இறங்கி கோயில் சுற்றிட்டு நம்ம மாற்றி வந்துட்டோம். பட் இதுதான் படிக்கட்டு, இந்த வழியாக தான் வரணும். வரதராஜ பெருமாள் கீழே இருந்தது. ஆமாங்க, அந்த சிலையை கொண்டு வந்து இங்கே இருக்கிற சிலையை கொண்டு போய் அங்கே தான் வைப்பாங்க கோயில். ஆமாம், சொன்னாங்க பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பண்டிகை காலத்தில் இங்கே இருக்க சிலையை கொண்டு போய் அந்த பண்டிகை முடிஞ்சதுன்னா அங்கே கொண்டு வச்சுருவாங்களாமா. பண்டிகைப்போ சிலை இங்கே வந்துடும். பண்டிகை முடிஞ்சு சிலை பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தான். ஆமாம். ஓவிந்தா அற்புதமான ஒரு கோட்டையில் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மலைக்கு வந்திருக்கோம். தீபம் ஏற்றுறதுக்கு பாருங்கள், விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இது கிளாஸ் போடலாமா? இல்லை, உள்ள ஒரு கோபுரம் இருக்குது, உள்ள ஒரு கேட்டு பூட்டியிருக்காங்க. கிளாஸ் போட்டால் தெரியலையா? தெரியும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கெல்லாம் கோடு போட்டிருக்காங்க. கட்டமாக இருக்குது. பரம விளையாடுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு குளம் இருக்குது. அண்ணா குளிச்சிட்ருக்காரு. லாமா செல்வராஜ் அங்கே பயங்கரமாக குளிச்சிட்ருக்காரு. இல்லை, டப்பாலாம் அவனை குளிச்சிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், தான் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பெருமாள் சன்னதி, சென்னகேசவ பெருமாள் நினைக்கிறேன். இங்கே வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்காக எல்லாமே அங்கே குழி வச்சுருக்காங்க கோயிலுக்கு பின்னாடி. இதில் மீன் சின்னம் பொறிச்சிருக்காங்க பாருங்கள். மீன் சின்னம் அங்கேயும் பொறிச்சிருக்கு. 2 மீன் சின்னம் பொறிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு. ரொம்ப பழைய கோபுரம், எல்லாம் சுண்ணாம்பு கலையில் கட்டின கோபுரம் எல்லாமே. கீழே போகக்கூடாது, எனக்கு மேலேயும் நிறைய இடம் இருக்குது பார்க்கணும். போய்க்கலாண்ணா. இது வந்து இது லிங்கம். அது 7 மணி இடம். இல்ல, இது வந்து அந்த மூலிகை அரைச்சி எடுக்கிற மாதிரி இல்ல, லிங்கம் தான் இது. லிங்கம்டா, இது கல்வெட்டு. அங்க கும்பிடுற மாதிரி ஒரு இது. கல்வெட்டு ஹிந்தியில் இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ வேற மொழியில். என்ன இதுன்னு தெரியல. இது ஏதோ வேற மொழியில் இருக்குது, ஹிந்தி தான் அது.
ஹிந்தி திப்பு சுல்தான்காவது ஹிந்தி இருந்ததா? இந்தியா பட் இங்கே ஒரு மொழியெல்லாம் நிறைய ஊரு தான் தெரியல. இது ஏதோ கையை தூக்கிட்டு இருக்க ஆமா, மாதிரி இருக்கு. கும்பிடுற மாதிரி இது. கையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. சாமி கும்பிடுற மாதிரி. அதாவது சாமி கும்பிட்ற மாதிரி 2 கால் தெரியுது நல்லா வீடியோவில். ஆனால் இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு பாருங்க, பெட்டி மாதிரி இந்த இடத்துக்கு பாருங்க. தெலுங்கு விஜயநகர பேரரசு ஆண்டாங்களா? ஆமாம் ஆமாம், தெலுங்கு அது விஜயநகர பேரரசோட தெலுங்கு. இது வந்து நீண்டு கும்பிடுற மாதிரி. ஓ நான் கரெக்டாக படுத்து கும்பிடுறாங்க. அங்கே ஒரு பெட்டி மாதிரி செஞ்சுருக்காங்க, ஒரு கல் மாதிரி. இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, விளக்கு வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அதெல்லாம் விட இங்கே பாரு 2 படிக்கட்டு இந்த இடத்துக்கு சின்னதாக. ஜி மணி 2:50 ஜி. மணி 3. இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்க, இதுதான் 3வது குளம். ஜி 3வது குளமா 4வது குளமா? 4வது குளம். 4 குளம் குளம். இது ஒரு குளம். இங்கே பாருங்க, இதுதான் பழைய துர்க்கம் கோட்டையிலையும் குளம் இருக்குது. பழைய துர்க்கம் கோட்டை இது அங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு இருக்குது. ஆமாம், இந்த பக்கம் ஒரு 2 இருக்குன்னு நினைக்கிறேன். 4, 5, 6 சுற்றி குளம் இருக்குது. குளம் இருக்குது. அதான் தண்ணி வேணும்ல அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஏன்னா மழை பெஞ்சா மட்டும் தான் தண்ணி. இப்போ சேமிச்சு வச்சா தானே உங்களுக்குலாம் பாதுகாப்புங்க. 10 குளம் சொன்னாங்கன்னு சொன்னீங்களா, அது இதுதான். இங்கே 4 பார்த்தாச்சா? இந்த பக்கம் இருக்கு. அவர் குளிச்சுட்டு இருக்கிறதுனா பக்கமாக ஒன்று இருக்குதா, அது ஒரு குளம் தான். அதான் அது ஒரு குளம். இங்கேயே எல்லாம் சமணர் படுத்தி இருக்கும். ஆமாம், நிறைய இருக்குது பாருங்க எல்லாம் அங்கங்கே. அது அங்கே இருக்கு. அண்ணா இங்கே குழியில் போட்டார். இங்கே ஒரு குளம், பட் இது ஒரு குளம். ஏகப்பட்ட குளங்கள் மேலே கட்டி விட்ருக்காங்க தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக. ஏன்னா இங்கே எவ்வளோ தண்ணீர் கஷ்டம் இருக்கும். சே தண்ணி பாருங்க. சமணர் படுகை மாதிரி தான் இருக்கு. அந்த பேக்கில் வசந்த் பேக் அது. இதுதான் சமணர் படுகை. அந்த பக்கம் கூட இன்னும் நிறைய இருக்கு. அதான் இங்கெல்லாம் தங்கியிருக்காங்க ஜி அப்படின்னாலாம். ஓகே அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கேன், சமணர் படுகை மாதிரி இருக்கு. ஆனால் சின்னதாக இருக்கு அங்கங்க. அந்த பக்கம் இன்னும் பெருசு பாறை பாருங்க எல்லாம். இங்கே பாருங்க உள்ள ஒரு சின்ன இதுனா ஊட்டுறா, என்னது சுனையா? சுனை. மாமா அண்ணன் குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு, குளிச்சுட்டு இருக்காரு. நல்லா பள்ள மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. அப்படி உள்ள வங்கு மாதிரி இருக்கு உள்ள. தண்ணி ஊற்றுறாரு பயங்கரமாக அண்ணா. அவரோட டயர்ட்னஸ் போக்கிக்கிறாரு. இங்கே பாருங்க, குளங்கள் தான் இங்கே அதிகமான குளங்கள் கட்டி விட்ருக்காங்க. அதாவது இந்த சென்னகேச பெருமாளுக்கு நேராக அப்படி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். பிஸ்கட் போட்டிருக்கோம், மீன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் வருது பாருங்க, நிறைய மீன் மேலே வந்துட்டுருக்கு. ஆனால் வீடியோவில் கொஞ்சம் பெருசு எடுத்துகிட்டு போகுதுங்க. மீன் பெருசா இருக்குடா. ஆமாடா, ஜிலேபிடா இருக்கு. கலங்கிருச்சு. அங்க பாரு நிறைய இருக்கு. அதோட ஆஹா, நீ பாப்பா ஓடி போயிடும். அங்க நிறைய வந்துருச்சு பாருப்பா. ஜி ரொம்ப தூளா போடாதீங்க. தூளா தான் போடணும். தூளா போடணுமா? பிஸ்கட் போடுங்க. அதுல மேல வருது. ஜி இதுல போடுங்க. பாவா மீன் வந்து பாரு. மீன் ரெக்கையெல்லாம் பாரு, சிகப்பு கலர்ல இருக்கு பாரு. கரும்பட்டை தான் ஜி. எல்லாம் கரும்பட்டை தான். ஒண்ணு கூட ஜி அம்மா ஜி இத்தனை வருது, 50க்கு மேல இருக்கும்பா. எச்சவே இருக்கும். ஜி வந்துகிட்டே இருக்குப்பா. ஆமா, தர்கா இருக்கு, அதை பார்க்க போயிட்டு இருக்கோம். தர்கா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்தாச்சுண்ணா. இங்கே பாருங்க, அண்ணா வந்து சூப்பராக குளிச்சிட்டாரு. அப்படியே நேராக சென்னகேச பெருமாளுக்கு கோயிலுக்கு நேராக அப்படியே இங்கே சமணர் படுகை மாதிரிலாம் இருக்குது நிறையா. இந்த இடத்துக்கு இருக்குது. இங்கே தர்கா இருக்குன்னு இருக்காரு. தர்கா பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இங்கேயா தர்கா இருக்கு? இந்த வழி தானா? கால பைரவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு. எங்களால் அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்கட்லாம் கொடுத்தோம். ஏதாவது எங்களுக்கு தொந்தரவு இருந்தால் காப்பாற்றுறதுக்காக முன்னாடி போயிட்டுருக்காரு. பரவாயில்ல. ஆக்சுவலாக நாகமலையில் அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மலைக்கு அந்த நாய் பார்த்தீங்கன்னா கூடயே வந்துட்டு இருந்தது. ஆனால் எங்கிட்ட அந்த பிஸ்கட்லாம் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. சரி, இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஆனால் பார்த்து வாங்க. இதில் தான் போகணுங்களா கேஸ்? இங்கே பாரு, வழி தெரியுது பாரு, படிக்கட்டு இருக்குது பாரு, படிக்கட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தர்கா பார்த்தீங்கன்னா சங்ககிரி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செங்கோடு போகிற ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
நேராக ரைட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த தர்கா பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கீழே பார்க்கலாம். நான் வீடியோவில் கீழே சொல்லியிருப்பேன். அந்த தர்காவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ தான் எழுதியிருக்காங்க 20/7/1978. 79 டேட் போட்டிருக்காங்க. 20/7/79ன்னு போட்டிருக்காங்க. 778. இல்லை 1978 இருக்கும். அப்போ கட்டினதா இருக்கும். இருக்கலாம், அப்பா கூட கட்டினதாக கூட இருக்கலாம். தர்கா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த தர்கா, வந்துட்டோம். ஓகே, எல்லாம் அந்த காலத்தில் எல்லாமே கூட்டு முயற்சி தான் வழிபட்டுருக்காங்க. பரவாயில்ல, அற்புதமான ஒரு இடம். கிளைமேட் நல்லாயிருக்கு, சூப்பர். இந்த அதான் இங்கேருந்து பார்க்க குளமும் தெரியும். பட் இன்னொன்று தெரியும், என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி பஸ் ஸ்டாண்டு எங்கே தெரியுது? பழைய பஸ் ஸ்டாண்டு அதானே? அதெல்லாம் தேவையில்லாத. இல்லை, அங்கேருந்து பார்த்தா அந்த இது தெரியும். அது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு நுழைவாயில் தெரியுது பார்த்தீங்களா? முதல் நுழைவாயில் கோபுரம், குளம், கோபுரம் எல்லாமே தெரியுது. இந்த வழியா சேலம் டு கோயம்புத்தூர் கொச்சின் ஹைவே பாருங்கள், அங்கே தான் இருக்குது அந்த இது. இப்போ பார்த்தீங்களா இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் நாங்கள் போன மஞ்சக்கல்பட்டி பழைய துர்க்க மலைக்கோட்டை. இதே மலைக்கோட்டை தான். ஆமாம், அதுக்கு அந்த பக்கம் ஒரு பாறை தனியாக தெரியுது, ஒருக்கா மலை. அதை நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த வீடியோவோட என் சேனல் இருக்குது, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அடிக்கடி. பாருங்கள், இதுதான் வந்து மஞ்சக்கல்பட்டி பழைய துர்க்க மலைக்கோட்டை. சங்கிரி மலைக்கோட்டையும் அந்த கோட்டையும் கட்டினது ஒரே டைமில் தான் கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன், இல்லை முன்னாடி கூட கட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து வரலாற்று தெரியல எங்களுக்கு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ என் சேனல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது அந்த ட்ரெக்கிங், அந்த பயணம், அந்த தடம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். டீமாக தான் போகணும். தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் பயந்துக்குவீங்க. உண்மைதான் அது. எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? சரி, அப்புறம் சீக்கிரம் கிளம்பிடலாம். சேம் அதே தான், மஞ்சக்கல்பட்டியில் எப்படி பார்த்தோமோ அதே தான் ஜி. அங்கே வந்து அந்த ஆதிமதுல குகைன்னு சொல்லி பெரியதாக பார்த்தோம், இங்கே சின்னதாக இருக்குது, அவ்வளோ வித்தியாசம். ஆனால் பயங்கரமாக இருக்குது. எத்தனை போர்வர்கள் இங்கெல்லாம் அமர்ந்துருப்பாங்க பாருங்க. திருச்செங்கோடு மலை, சேலம் கஞ்ச மலை. காலி வாட்டர் கேன் இருந்தால் தண்ணி பிடிங்க தப்பு இல்லை. அப்பா மீனை பாரு. ஓஹோ, மீன் நிறையா இருக்கு. இப்போ நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிக்கிற இடம், ராணிகள் இவங்க எல்லாமே குளிக்கிற இடம். அந்த இடத்துக்கு ஒரு தடயம் மாதிரி இருக்கும், பட் தண்ணி அது மூடிடுச்சு தெரியல. ரவுண்டாக பார்த்தீங்கன்னா தட்டு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன குழி எல்லாமே இருக்கும். அந்த மாவு இந்த மாதிரி மஞ்சள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு எல்லாமே. எல்லா வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய மண்டபம் மாட்டம் இருக்குது. இளைப்பாறும் மண்டபமாக கூட இருக்கலாம். இளைப்பாறும் மண்டபம்னா மலை மேலே ஏறும்போது இருக்கிறது இளைப்பாறும் மண்டபம். ஜி, இதெல்லாம் சமையல் கூடமாக இருந்திருக்குமா? இங்கே பாருங்கள், எத்தனை மிளகாய் பாருங்கள். மக்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வந்துருப்பாங்க. ஓ, துர்க்கையம்மன் கோயில் இருக்குங்களா? ஓகே. இன்னும் ஏகப்பட்ட மிளகாய் எல்லாம் கிடக்குது ஜி. எண்ணெய் எல்லாம் நல்லா ஊற்றுற மாதிரி இருக்குது, மிளகாயாகவே இருக்குது. மக்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு தெரியல. அதான் மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்களாம்? அப்பா சாப்பிட்டீங்க தங்கிக்குவாங்க பாரு. அதான் ஸ்ப்ரிங் எல்லாம் கிடக்குது அப்படியே. இந்தா ஜி, இது கூட நல்லா இருக்கு ஜி. இது சுமாராக இருக்கு. குளங்கள் ஏகப்பட்ட குளங்கள் இருக்குது. இப்போ எந்த வழியாக போகணும்? எந்த வழியாவா? தடை இதில் போக மாட்டிருக்கு. புரியுங்க சார், என்ன நேரத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம். வழி இல்லை. தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் சுத்தமாக இருந்தது. இதுதான் குடிக்கிறதுக்கு பிடிச்சிட்ருக்கோம். தண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அவன் மோட்டர் போட்டு ஆற்றுல இவ்வளோ மோசமாக இருக்குது தண்ணி தான் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கான்.
எவ்வளோ பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் நம்ம லாமா அண்ணா பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு குடிக்கிறதுக்கு. தண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவளைகள் இருந்தாவே தண்ணி சுத்தப்படுத்திடும். தவளைகள் நான் சொன்னேன் பழைய துர்க்கம் சங்கிரி மலை கோட்டைக்கு முன்னாடி உருவான கோட்டை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது. அதுக்கு பக்கத்தில் ஒருக்கா மலை. அப்படியே இங்கே வாங்க, ஏகப்பட்ட மலைத்தொடர்கள் இருக்குது இந்த இடத்துக்கு. பயங்கரமாக இருக்குது. சரி அவர் எடுத்துட்டார். சாப்பிட்டே போயிட்டுருக்கோம். பசி எடுத்துக்கிச்சு. அந்த மலை தனியா ம் அங்கேருந்து பார்த்தப்ப நீ கேட்டீங்களா பெரிய மலையா, ம் அந்த மலை இது. அண்ணா இதான் வழியா? ஆமாம் இங்கே ஒரு குளம் பாருங்க, இது ஒரு குளம், தாமரை குளம் மாட்டிருக்கு. நிறைய தாமரை இதழ்கள் இருக்கு. இது தண்ணிங்க கூட சூப்பராக இருக்கு. அண்ணா இதுனா தடம். இப்போ மலையை சுற்றி 1/2 மணிக்கு போகிறோமா? இந்த உருட்டி விட்டான் பாறை, தொங்க விட்டான், இதெல்லாம் இருக்கு இன்னும். இது கண்காணிப்பு கோபுரமாக இருக்கும். ஆள் உயரமாக இருந்துட்டு பார்ப்பாங்க, வாட்ச் டவராக இருக்கும். ஆடா குழி. ஆஹா இது ஆமாம் ஆமாம் ஆமாம், அதா குழி தான், அதான் அங்கே தான். ஆ இதுதான் அந்த குழி. மேலே மூடி இருப்பாங்க. இல்லை திறந்தா இருக்கு. அந்த ஓட்டை திறந்தா இருக்கும். இந்த பக்காவில் 3 நாள் இது வருதா, இதான் குழி. ஆள் ஏறி போகும். எல்லாம் கல் விழுந்துருச்சுங்க சார். ஆமாம் போட்டிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி வா 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 வா, அப்படியே எங்களை எடுத்துரு. அப்படியே நான் நிற்கிறத எடுத்துரு. சரி நாய் வேறு பாரு கூடிய வந்துட்டு எங்களுக்காக கணக்கு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் மேலே போய். இது வந்து ரொம்ப ஆழமாக இருந்ததுங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஆக்சுவலாக மலைக்கு பின்னாடி வந்து இது பண்ணிடுறாங்க. எனக்கு தர்காவுக்கு பக்கத்தில் வந்து அந்த குளத்தை தாண்டி மேலே வந்தால் தான் இந்த இடத்த பார்க்க முடியுது. ஆள் இறக்கம் குழி. ஆள் இறக்கான் குழி. அந்த குழியில் தான் ஆள் இறக்கி விட்ருவாங்க. மரணக்குழி. மரணக்குழி. கையெல்லாம் கட்டி உள்ள போட்டுருவாங்க சங்கிலியில். அது 100 அடி 200 அடி இருக்கும். இப்போலாம் மூடிட்டாங்க. ஓ அந்த அளவுக்கு ஒரு ஏரி வராத மாதிரி இருக்கும்ல. அதுக்குள்ள பூச்செல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் உண்மை வாங்குறதுக்கு உள்ள போட்டுருவாங்க. உண்மை சொல்றான்னு கட்டினா வெளியே விடுவாங்க. உண்மை வாங்கிட்டு விட்டு விட்டான்னு பாருல கொண்டு விட்டு விட்டுருவாங்க. அங்க விட்டு விட்டாங்க அப்படின்னா அவன் இங்க 1/2 உசுறு இருப்பானா, 1/2 உசுறு போயிடும். அதான் மீதி கொஞ்சோண்டு உசுரை இந்த பாறை இருக்குது. ஆமா இப்படி வெட்டி என்ன வெட்டி இன்னொரு இருக்கு அந்த இடத்துல தூக்கி போட்டு அது கழுகு பாறைன்னு சொல்லுவாங்க. அங்கே போட்டுருவாங்க. கழுகு தின்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இந்த இடமே பயங்கரமாக இருக்குப்பா. அண்ணா இதுதானா? அண்ணா இது இல்லைண்ணா, இங்கே பாரு சமண படுகை. இதான் தொங்க விட்டான் பாறை. ஓ இதுதான் தொங்க விட்டான் பாறையா? இல்லை சமணர் படுகைன்னு சொல்லுவாங்க. தொங்க விட்டான் பாறையா? இது வந்து ஒரு காலத்தில் சமணர் படுகையாக இருக்கலாம். ஓகே இருக்கலாம். பின்னாடி என்னன்னா மேலே வந்து தொங்க விட்டுருவாங்க. அவங்க கையாகன்னு கத்திட்டு கிடப்பான் உண்மை வாங்குறதுக்கோசரம். முடியலங்கும் போது உண்மை சொல்கிறோம்மா, அப்போ இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டுட்டு பாதி உண்மை சொல்லிடும், பாதி சொல்ல மாட்டான். தூக்கி கொண்டு அதில் போடுவாங்க அந்த குழியில். ஆமாம், அதுக்கப்புறம் தான் உண்மையான போய் உண்மையோட கொண்டுறணும்னு சொல்லிட்டு
சங்கிலி உருட்டி கட்டி விட்டா. தூக்கிட்டு போய் அன்னாடம் இருப்பாங்க உருட்டி விட்டான்னு பாருல உருட்டி விடுவாங்க. உருட்டி விட்ட ஒரு பாடு அன்னாடம் தூக்கி போட்டானா ஆளு காலி. இப்போ நம்ம என்ன போவோம்? அது இந்த பக்கம் போகணும். எனக்கு தெரியல. பார்த்து போங்க உனக்கு. இதை கடந்து நம்ம போகணும். இந்த மாதிரி இடத்தையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள், பயங்கரம். இதெல்லாம் உண்மையாலுமே இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி இந்த ஆக்சுவலாக மலையை சுற்றி தான் இந்த இடமே வருது. இன்னும் போகணுன்னு இருக்காங்க, எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. ரொம்ப பயங்கர புதாராக இருக்குது. அதான் டவுட்டா இருக்கு. நம்மளால ஆனால் ஏதாவது தெரியுதா? ரெண்டு வருஷத்துக்கு ஜாயின் ஆகும். தெரியுதாடா? சமணர் படுகை மாதிரி இருக்குது. தொங்க விட்டான் பாறை. இந்த பாறை தான் அண்ணா சொல்கிறாரு. இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போது. இடமே சூப்பராக இருக்குது. என்ன போகுது? நம்ம ஊர் பூ தான் அது. என்ன அதாவது ஆட்டுக்கு எதை சொல்லுவாங்களே, என்ன நீலா என்ன, ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குதே, நல்ல பேர். அந்த வழி தான். ஆனால் வழியெல்லாம் மறைச்சிருச்சு. சி என்ன ஜி இது சவுண்டு? சி என்ன சவுண்டு? என்ன பாறைக்கு இதா வழியா? இங்க பாருங்க. ம், ஆமாம் ஆமாம். அந்த மலையா? தடை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதுதான் இருக்கும். அதை விசாரிச்சுட்டு தான் போகணும். அது ஒன்றா போய்க்கலாம். பழைய ஆளுங்க விசாரிச்சோம்னா இங்கே பாரு குகை பாருங்க, பயங்கரமாக தெரியுது பாருங்க இங்கிருந்து பார்த்தா. ரோட்ல இருந்து பார்த்தா தெரியுங்க. ஆ ஆ ஆ இதை அவனை முன்னாடி விடுங்க, அவன் தடம் நினைக்கிறான் பாருங்க. காமிச்சிடும் அப்படிங்களா? வேண்டாம். கணக்கு வழி விடு. பாறையெல்லாம் எப்படி வெட்டி எடுப்பாங்கன்னு கேட்டிங்களா? அதான் 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 அதான். ஓ பிளவுப்பட்டுருக்கு பாருங்களா, அப்படிங்களா? ஓ இதை அதெல்லாம் எடுத்து அங்கே சுவர் கட்டியிருக்கிறாங்க, மதில் சுவர். நம்பினூர் கெடுவதில்லை. நான் அப்படிலாம் சொல்ல வரீங்கண்ணா. ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த பக்கம் ஒரு கோட்டையை விட்டு நம்ம இந்த பக்கம் வரமே அப்படின்ட்டு தான். அப்படி இல்லைன்னா தடம் பாரு, இப்போ போன தடம் மாதிரியே இருக்குது பாருங்க, இருக்காதுல்ல. அடிக்கடி இங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்கன்றது. ஏதா கோட்டை வந்துருச்சாட்ருக்கு தெரியுது. அதெல்லாம் கோட்டை சுவர். இதெல்லாம் கோட்டை சுவர் தான். இந்த மதில் சுவர் சுற்றியும் பாரு, அங்கங்கே பாறையை அங்கங்கே உடச்சி அங்கங்கே தான் மதில் சுவர் கட்டியிருக்கிறாங்க. ஏன் ஜி நீ சொன்ன மாதிரி பாறையை உடச்சாலும் தெரியுது பாருங்க, இந்த செதுக்குனது எல்லாமே அங்கங்கே அப்படியே உடச்சி தான் அங்கங்கே கோட்டை சுவர் கட்டியிருக்காங்க. ஓஹோ, இந்த காலத்து எப்படி அடிக்க முடியல. மலைத்தூரல் போடுது. ஆமாம் ஆமாம், அங்கேயே கொத்துச்சுல. நான் வாங்க வாங்க வாங்க, முள்செடியை பார்த்து போங்க. சைடில் போய்க்கலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன மலை இவ்வளோ பெருசாக தெரியுது? இந்த முன்னாடி கூட மங்கமலை கோண சித்திரதா இதா? ஓ ஓகே ஓகே, மறந்துடுது பாரு, மறந்துட்டேன். அது முள்ளு. ஆனா முள்ளு பார்த்து வாங்க, அது காலில் மாட்டோம். கொஞ்சம் மேலே ஏறிக்குவாங்க. மலையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சான். இது என்ன? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? உருட்டி விட்டோம் பாருங்க. அங்கே போகணுமா? இதான் கணக்கு தீரன் சின்னமலை தூக்கில் இட்டாங்களா, அந்த இடம் தான் அது. அங்கே போகணும் நாம். இப்போது நம்ம மேலே தான் இருக்கோம், இன்னும் அந்த கடைசி வரைக்கும் போகணும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம். இங்கெல்லாம் மதில் சுவர் தெரியுது பாரு சுற்றியும். எப்படி அப்படிதான் வந்து சைடு தான் அங்கே போகணும். நம்ம அப்படியே ஓரமாக வெளியிருக்கா பாருங்க. அங்கே தான் தீரன் சின்னமலை இங்கே வாங்க, இந்த கோட்டைக்கு வந்துட்டோம், அரண்மனை கோட்டைக்கு. உட்காந்து போகிற மாதிரி தான் ஒரு வழி வரும். இல்லை, ஒரு சின்னதாக நுழைவாயில் மாதிரி இதில் இருக்கும், ஓரமாக தான் இருக்கும். போலாமாச்சு அதில். மழை வந்துருச்சு தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சுவர் கட்டி விட்ருக்காங்க. அப்படியே பாருங்க, காம்பவுண்ட் சுவர், மதில் சுவர் மாதிரி. இதெல்லாம் தண்ணி இருக்காங்க, மேலேருந்து வர தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி விட்ருக்காங்க.
தெரியுதுங்களா? திரும்ப நம்ம அந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பாலி. தண்ணீர் குளங்கள் ஏகப்பட்ட குளங்கள் அமைச்சிருக்காங்கப்பா. தண்ணி குளத்துக்கு தான் தண்ணி சுத்தமாக இல்லை. இங்கே பாரு, பிரம்மாண்டமான கோட்டை பாரு. சாமி, இந்த கோட்டை பாருதா தெரியுது பாரு, நுழைவாயில் மாதிரி. கொஞ்சம் இதாவது முன்னாடி போய்க்கலாம். முன்னாடி போய் வர முடியுமா தெரியல, வழியும் தெரியல. இருப்பா, இங்கே போய் பார்க்கலாவா, முன்னாடி பார்க்கலாவா. அதான் பாரு செங்கல். உள்ளே போயிட்டு வெளியே போகிற தடம் இருக்கா? ஜி கேசவஜி வாங்க. உள்ள ஸ்மெல் அடிக்குது அப்படி. ஆ, ஸ்மெல்லுக்கு அடிக்கான்னு பாரு. இதுதான்டா அது. அப்பா, இதுதான் உண்மையான கோட்டை. எப்படி இருக்கு பாரு. இதுதான் கேசவன் சொன்னார், 100 மீட்டர் 50 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு தானே. பயங்கரம்டா. எவ்வளோ மழை வந்தாலும் இங்கே பிரச்சனை இல்லையாட்டிருக்கு. கனகு அப்படி கீழே பார்த்து கனகு ஏதாவது இருக்கான்ட்டு பாரு. அப்படி இல்லை, யாரும் வந்திருக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். இங்கே பாரு, பயங்கரமாக இருக்கு பாரு. 18 தூண் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 தூண் இருக்கு. 18 தூண் இந்த பக்கம், அந்த பக்கம் ஒரு 18 தூண். அந்த கடைசியில் சப்போர்ட்டு வந்து குறைஞ்சது 5 அடி இருக்குங்களா? என்னண்ணா எதுங்கண்ணா? அப்படியா? துர்க்கையம்மன் கோயிலா? ஆமாம். எவ்வளோ நீளம் இருக்கு? 6 அடினா 18 6 ஜி அப்படியே வாங்க 20. இதில் ஒரு 2 கழிச்சா ஜி. இல்லை இல்லை, அழிஞ்சிருச்சா? கோவில் அது. மழை பெஞ்சிங்க பாரு, தண்ணியெல்லாம் ஏகப்பட்ட தண்ணி நின்றுருக்கு. சரி போகலாம். வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லைண்ணா, வழி இல்லை. அதான் வழி, அதான் என்ட்ரன்ஸ். இல்லை, அந்த கடைசியாக கூட இருக்கு. அந்த கடைசியில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஜி நீங்கள் பார்த்து மண்டபம் நம்ம இன்னொன்று அந்த சைடு பார்த்தோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இந்த பக்கம் பார்த்தோம். ஆமாம் ஆமாம், அந்த பக்கம் போகணும். அங்கே போய் பார்க்கணும். இதுதான் மெயின் வழி. அங்கே ஒரு டோர் மாதிரி தெரியுது அந்த இடத்துக்கு. ஓகே, அந்த சைடு வரணும் மாட்டேன் இருக்கு. இதெல்லாம் இருட்டு அறை மாதிரி ஏதாவது இருக்குமா? இது தண்டனை கைதி சார். சிறைச்சாலை சிறைச்சாலை இருட்டா? ஓ, வச்சு மூடிடுவாங்க நினைக்கிறேன். அப்படி உள்ள தவறுகள் செஞ்சவங்க வந்து வச்சு அந்த பக்கம் பாருங்க. இல்ல செவரும் இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த பக்கம் பாருங்க. தானிய கடங்க கூட இருக்கு. ஆமா, தானிய கிடங்கு. எண்ணெய் ஸ்டாக் பண்ணுறது ப்ளஸ் இது வந்து தானிய கிடங்கா? ஓ, பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சேலம் அடைஞ்சிருச்சு. போதாச்சு எல்லாம் பாருங்க, அப்படியே வளைவு ஆச்சு. அதான் பெரிய கோட்டை வேற எங்கேயுமே இல்லை இந்த மலையில். இது ஒன்று தான் இருக்குது. தானிய கடன் பக்கத்துலேயே இருக்குது. அதான் உணவுக்காருக்கு சரி, எல்லாமே இங்கே பதுக்கி வைக்கிறது, சாப்பிட்றது, தங்குறது எல்லாம் இடிச்சிட்டாங்க. தெரியாது. கண்டிப்பாக. ஏன்னா மலை மேலே வந்து ரொம்ப சொகுசாகவும் கட்ட முடியாதுல்ல. அதாவது ஒரு ஊரில் படையெடுத்து போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் தங்குறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. அதோட இது வந்து தானிய கிடங்காக கூட இருக்கலாம். தானிய கிடங்கு தான். ஏன்னா வழி இல்லை, நம்ம எதுக்கும் வழி இல்லை. உள்ள மேலே அந்த இதில் வந்து மூடிடுவாங்க. உள்ளே மூடிட்டு திரும்ப இறங்கிறதா இருக்கும் அப்படின்னா அந்த சைடு. இங்கே எதுவுமே வழி இல்லை பாருங்கள், பின்னாடியும் வழி இல்லை.
ஜி பார்த்து வாங்க, ஜி பார்த்து வாங்க. ஐயோப்பா. அண்ணா வேறு எதாவது இடம் இருக்கா? வேறு எதாவது இடம் இருக்கா? நெல் குத்துற இடம் பாருங்க, தானிய கிணக்கு பக்கத்துலேயே. ஓ சதுரமாக இருந்திருக்கு பாருங்க, சதுரமாக தெரியுது பாருங்க, அப்படியா வெட்டி மாதிரி. இதுதான் அழிச்சிருக்கிறாங்க. அது ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான தயார் பண்ணியிருக்கலாம், அவங்க கட்டாமல் இருக்கலாம். அதான் அங்கே பாருங்க, அஸ்திவாரம் போடுற மாதிரி. கல்லில் வர அந்த அடிக்கல் வைக்கிறதுக்கான பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. கண்டிப்பாக இங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அது அழிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்ச வரைக்கும் சங்கிரி மலைக்கோட்டையை வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் வீடியோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரில. முடிஞ்சுன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய மலைக்கோட்டையெல்லாம் இருக்குது. திருச்செங்கோடு, சங்கிரி, காப்பராமலை, சின்ன காப்பராமலை, பெரிய காப்பராமலை, அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா கஞ்சமலை, சேலம் மாவட்டம் கஞ்சமலை இருக்குது. பல மலைகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலே மிக உயரமான மலைக்கோட்டை அப்படின்னா சங்கிரி மலைக்கோட்டை தான் சொல்கிறாங்க. கனகா இங்கே போலியா கேசவஞ்சி? இதை பார்க்கல கீழே. இல்லை மண்டபமாக இருக்குது சின்னது. வாங்க வாங்க வாங்க. கோயில் ஒன்று இருக்குது, அது எதுவும் எனக்கு தெரியல. நம்மளால கடை இருக்கான்னு பார்த்து போங்க, கடை இறங்க போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஆஞ்சநேய சிலை, அதுக்கு அப்படியே போனால் சென்னகேசவ பெருமாள், அப்படியே ஆஞ்சநேய சிலைக்கு பின்னாடி ஒரு சன்னதி இருக்குது. பட் அது கோவிலா இல்லை ஏதாவது அறையான்னு தெரியல. நல்லா இருக்குது, சிலைகள்லாம் இருக்காது. ஆனால் முன்னாடி வந்து யானை பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து மாலை போடுற மாதிரி இருக்குது. கோவிலுங்களா? சிதலம் முடிஞ்சிருச்சு எல்லாம் பயங்கரமாக. ஓ கோவில் பாருங்கள், உள்ள கருவறையெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே ஜி, சிதலம் முடிஞ்சு கருவறையெல்லாம் இருக்குது பாருங்கள், தனித்தனியாக. அண்ணா சொன்ன கோயில் இதாக தான் இருக்கும். இல்லைண்ணா சிலை இல்லை, செப்பல் கட்டி விட்டீங்களா? போட்டு வரலாம் இல்லை. கருவறை தான், கோயில் சுற்றி வர மாதிரி எல்லாமே இருக்குது. ஆள் நடமாட்டம்லாம் இருக்குது. ஆமாம், அழிஞ்சிருச்சு. உள்ளே பாருங்கள் சன்னதியெல்லாம் இருக்குது. பராமரிச்சாலும் சூப்பராக இருந்திருக்கும். கோயில் தான் நல்லா தெரியும். மேலே பாருங்கள் முகப்பு அந்த கூமாச்சி மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சக்தி பீடம். சக்தி பீடம். அது வரைக்கும் போகலாமா? போகலாம். இது இப்போ வந்து இன்னும் வந்து 1.5 அடி கீழே ஆகும். இதெல்லாம் மண் வந்து மூடிடுச்சு. சிற்பங்கள்லாம் இங்கேயும் நிறைய இருக்குது. உள்ள அப்படி போ. கஜலட்சுமி யானை வந்து அம்பாளுக்கு வந்து இது ஒரு சன்னதி பின்னாடி ஒன்று இருக்க மாட்டேங்குது. கற்பகரமெல்லாம் பின்னாடி தான் இருந்திருக்கு. இங்கே வந்து நின்று நின்று வந்து கும்பிடுறது. ஆமாம், போகலாம். மேலே இங்கேயே இருக்கு. ஓ இதுதான் கருவறை. ஓகே, அங்கே போக வேண்டாம். ஏன் போகலாமா? போகலாம். எவ்வளோ தூரம் வந்தாச்சுல்ல, அவ்வளோதான் முடிஞ்சுது. பயங்கரமாக சிதலம் முடிஞ்சிருச்சு. அப்படியே மேலே ஏதாவது இருக்கா பாருங்க. மேலே கல் வச்சு பாவி இருக்காங்க அப்படியே. அது அப்படியே கலக்கணும். டைமண்ட் மாதிரி உளுந்துருச்செல்லாம். அதான் ஏதாவது கல்வெட்டுகள் எங்கண்ணா? மீன்சல் ஒன்று இருக்குது. தெரியுதா? சோத்தில் பாருங்க பாருங்க. அந்த இதில் இருக்குது. அது இருக்குது. இங்கே ஒன்று ரொம்ப தாமரை மாதிரி இருக்குது. புடைப்பு மாதிரி அந்த இடத்துக்கு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே, எல்லாம் பாதுகாத்துருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்குங்கண்ணா. பாதுகாக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. அதுதான் துர்க்கையம்மன் கோயில் ஒன்று இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாச்சுனால கிட்டத்தட்ட மயில் சிற்பம் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உள்ள மூடிடுச்சு. 2 அடியாவது மூடி.